Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. குட் பேட் அக்லி இந்த படத்துக்கான ஹைப்பு டெய்லியுமே ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த வகையில் நேத்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுல ஒரு சின்ன விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அஜித்துக்கு பையனா நம்ம எல்லாருமே சலார் படத்துல கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பார்த்திருப்போம். அவர் தான் பையனா நடிச்சிருக்கிறாரா. முக்கியமா அஜித்துக்கும் அவருடைய பையனுக்கும் நடக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த சென்டிமெண்ட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும், ரொம்ப பிடிக்கும். படத்துல அந்த விஷயம் ஒரு மைல்கல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த படத்துல அஜித் அவர்களுடைய பேர் ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் இப்போ அதிகமா சோஷியல் மீடியாஸ்ல ரொம்ப அதிகமா ஷேர் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம டீசர்ல பார்க்கும்போதே அந்த ரெட் டிராகன் அப்படிங்கிற அந்த பேரை நிறைய பேர் சொல்லும் போது அது ஒரு தனி வைபாவே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேரை ஆதிக் அவர்களுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இனி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்குன்னு நினைக்கிறேன். நாளுக்கு நாள் அங்க எதிர்பார்ப்பு கூடுதோ இல்லையோ உங்ககிட்ட எதிர்பார்ப்பு கூடுது அப்படின்னு தான் சொல்லலாம். குட் பேட் அக்லி இந்த டைட்டில் இருந்து நான் வந்துடுறேன். இந்த டைட்டிலே அஜித் சார் ஓகே சொன்னாராம். இது போட்டதுமே சார் அப்படின்னு ஓகேன்னு ஏகே சார் போட்டாரு அப்படின்னு பயங்கரமா பேசியிருக்காரு ஆதிக். நிறைய இடங்கள்ல அவர் பேசிட்டு இருக்க விஷயங்கள் நாளுக்கு நாள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ட்ரெய்லர்ல என்னெல்லாம் இருக்க போகுது, அதுல எந்த மாதிரி ரிவீல் பண்ண போறாங்க அப்படின்னா இவர் பேசுறது எல்லாமே ட்ரெய்லரா வந்துடும் போல. ஓகே, டீசர்ல இருந்து வந்துருவோம். நம்மள எப்படிலாம் ஏமாத்துறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது ஏமாத்துறதுன்னு இல்லை, அது ஒரு ஹைப். டீசர்ல பார்க்கும் பொழுது ஒரு கேங்ஸ்டர், அவரோட உலகம், அவர் யாரெல்லாம் பழி வாங்குறாரு, எந்த மாதிரியான ஸ்வாகா இருப்பார், அது மட்டும் தான் நம்ம பார்த்தோம். அப்படிலாம் கிடையாது. கேங்ஸ்டர் படம் மட்டும் கிடையாது, இது எமோஷனான ஒரு கனெக்டும் இருக்கு அப்படின்னா. நீங்க மார்க் ஆண்டனில உத்து பார்த்தாலுமே விஷாலோட அப்பா விஷால் வருவார்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான ஒரு அன்பு இருக்கும். அதுக்காக தான் அந்த விஷால் வருவார். கடைசி அந்த கிளைமேக்ஸ்ல அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்ல, அதெல்லாம் ஒரு ஜிம்மிக்ஸ் அப்படிம்பாங்க. இந்த படத்துலயும் அவர் ஆதிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இது அப்பா பையன் சென்டிமெண்ட் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும், எல்லா விஷயங்களையும் அடிக்கும் அப்படின்ற மாதிரி. குறிப்பா அந்த பில்லா அமர்கலம் அஜித் அவர்களை திரும்ப பார்த்ததுல அஜித் அவர்களுக்கே சந்தோஷமா அப்படின்றப்போ பாருங்களேன். அஜித் அவர்களை பார்க்கும் பொழுது ஓகே இவ்வளவு தூரம் விஷயங்கள் இருக்கா அப்படின்ற விஷயங்கள் பார்த்து ஆதிக்கு பார்த்து வியந்திருக்காரு ஏகே அவர்கள். இன்னொரு விஷயம், அவர் டயட்ல இருந்ததை ஆதிக் ரொம்ப ப்ரௌடா சொல்லியிருக்காரு. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, அவ்வளோ சிரமப்பட்டிருக்காரு. எந்த ஒரு நடிகரா இருந்தாலும் இல்லை எந்த ஒரு மனிதரா இருந்தாலும் இப்படி இருக்கவே மாட்டாங்க. ஏங்க எவ்வளோ வெயிட்ல இருந்தாரு, டக்குன்னு குறைஞ்சிருக்காரு. குறிப்பா அந்த காலேஜ் கெட்டப்ல, அந்த அமர்கலம் கெட்டப்ல இருக்க மாதிரி ஒரு போட்டோ ரிலீஸ் ஆனதுமே இது ஏகே இல்லை ஏஐ டிஏஜிங் அப்படிலாம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது ஏகே அவர்கள் தான் உடல் எடை அவ்வளவு தூரம் குறைச்சிருக்காரு. ரேஸுக்காக தான் குறைச்சிருக்காருன்னா ரேஸுக்காக மட்டும் அவர் குறைக்கல, இந்த படத்துக்காகவும் குறைச்சிருக்காரு. அவரு அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவரை வியந்து பார்த்திருக்காரு. பழைய போட்டோவும் இந்த போட்டோ வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியல வெயிட் போட்டிருந்தோம், இப்போ ரொம்ப வெயிட் இது பண்ணியிருக்கோம், இது நம்மளுக்கு கரெக்டா இருக்கு, இதுதான் நம்ம அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. அஜித் அவர்களே இதுதான் அஜித்தா அப்படின்னு வைக்க வைக்கிற அளவுக்கு அது நடந்திருக்கு. இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, இந்த படத்தை ஷாலினி அவர்கள் பார்த்துட்டாங்க. இந்த டீசரை பார்த்ததுமே அவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருந்திருக்காங்க. இந்த படத்தை ஷாலினி அவர்கள் பார்த்ததா நம்ம சீனியர்ஸ் சொன்னது என்ன அப்படின்னா, இதை ஷாலினி அவர்கள் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அஜித்தை பயங்கரமா பாராட்டியிருக்காங்க. அவங்க பயங்கர செலிப்ரேஷனே நடந்திருக்கு. ஏகே அவர்களே சம்பிச்சிட்டார், இவ்வளவு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு, இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஷாலினிக்கு ஒரு பழக்கம் எப்பவுமே இருக்கு. அவங்க எப்போ எந்த படம் பார்த்தாலுமே அஜித்தோட படங்கள் பார்த்தாங்க அப்படின்னா அவர்கிட்ட ரிவ்யூ சொல்லிடுவாங்க. முன்கூட்டி பார்த்தாலும் சரி, படம் ரிலீஸுக்கு அப்புறம் தியேட்டர்ல ஃபேன்ஸோட உட்காந்து பார்க்கறதுல முதலாடையா விரும்பக்கூடியவங்க ஷாலினி அவர்கள் தான். ஏகே அவர்கள் வரமாட்டாங்கன்னா அவர் மாறுவேடத்துல வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, வெளி திரையரங்கில் பார்த்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஷாலினிக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேன்ஸோட உட்காந்து ஆடியன்ஸோட உட்காந்து படம் பார்க்கறத வழக்கமாக வச்சிருக்காங்க. ஸோ அவங்களே எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா 10ஆம் தேதிக்கு இதை அவங்க ஏகே ரசிகர்கள் எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதுல. நேற்று நம்ம ஒரு விஷயம் பேசியிருந்தோம், டாக்டர் படத்துல நடிச்ச ஒருத்தர் தான் இதுல வில்லனா பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன வந்திருக்குன்னா, மலையாளத்துல இருக்கக்கூடிய நடிகர் ஒருத்தர் இதுல வில்லனா பண்ணியிருக்காரு. அவர் பீஸ்லயும் விஜய் அவர்களோட நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு.
எண்ணிக்கை கூட கூட தான் இந்த படத்துக்கு உண்டான விஷயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த படத்துல தெளிவா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அங்கங்க இது வரைக்கும் அபிஷியலான ப்ரொமோஷன்ஸ் வரல அப்படின்னாலுமே கூட 27ஆம் தேதி விக்ரமோட படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ரொம்ப ஹைப் கொடுத்துருவானா, ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவானா, டீமே ஒரு மாதிரி ஜெனியூனா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பக்கம் விக்ரம் எந்த சண்டைக்கும் போகாதவர், யார் ரேஸுக்கும் போகாதவர், எந்த பிசினஸுக்கும் நடுவில் இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரிலாம் நிக்காதவர் தான் விக்ரம் அவர்கள். இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா பொங்கலுக்கே வந்திருக்கலாம், வீரதீர சூரன் வந்திருக்கலாம், அப்பயே ரெடி ஆயிடுச்சு. அப்ப வேணாம் தள்ளி போகலாம் அப்படின்னா ஃபெப்ரவரியும் மறுபடியும் இவங்க வந்தாங்க. ஏப்ரல் போலான்னு பார்த்தா ஏப்ரல் ஒரு 10 நாள் இருக்கு, அதையாவது நம்ம எடுத்துக்கலான்னு பார்த்தா இல்ல ஏப்ரல் 10 மறுபடியும் அஜித் அவர்கள் வரனால ரொம்ப டீசெண்டா விலகி 27ஆம் தேதி மார்ச் கொடுத்துருங்க, எங்களுக்கு அது போதும் அப்படின்ட்டு எந்த சண்டையோ சச்சரவோ எதுக்கும் போகாதவர் தான் விக்ரம் அவர்கள். அதுதான் இங்க நடந்திருக்கு. 27ஆம் தேதி இந்த படத்துக்கு நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்றனால அது வரைக்கும் எந்த பெரிய ப்ரொமோஷனும் வேணாம். இந்த டீசரும் இந்த சிங்கிளுமே கூட ஃபேன்ஸுக்காக தான். அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்களா என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுதான் அங்கே நடந்திருக்கு. ரொம்ப அழகாவும் வந்திருக்கிற மாதிரியும் கேள்விப்படுறோம். இனி ஆதிக் அவரோட சொல்ல ஏன்னா இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அஜித் அவர்கள் வர 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 அந்த சீன் எப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அந்த சீன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அது ஒரு வேற மாதிரியான ஒரு மேஜிக் நடக்கும்ல, அது அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். டீம்ல பார்க்கும்போது இப்போ அஜித் அவர்கள் அந்த ஃபிளைட்ல இருந்து இறங்கி வரும்பொழுது அவங்க ஒரு கற்பனையில் இருந்தாங்களாமே கூட, ஃபிளைட்ல இருந்து அவர் மாசம் அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இல்ல இது இப்படி மாத்திடலாம், இல்ல அங்க அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளவு தூரம் அவங்க எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதமா கிடைச்சிருக்கு இந்த ஏகேயோட ப்ராஜெக்ட். கண்டிப்பா விக்ரம் அவர்களுடைய வீரதீர சூரன் இந்த படத்துடைய ட்ரைலர் வந்திருக்கு. ட்ரைலர் நிறைய பேருக்கு கண்கவரும் ஆகையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னா, ஒரு நாள் ராத்திரியில என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அதுல இருந்து எப்படி வராங்க அப்படிங்கறதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கும்னு நிறைய பேர் ட்ரைலரையுமே டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா பார்ட் 2 வர்றதையே வந்து நிறைய பேர் வரவேற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் தாண்டி இந்த படத்துல ஒரு பெரிய ஸ்டார்ஸ் பட்டாளமே இருக்கு. சோ அதுக்காகவே படம் ஓடிடும்னு நிறைய பேரால நிறைய விமர்சனங்களுமே முன்னெடுத்து வைக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். வீரதீர சூரன் நைட்டு வந்து சொன்ன டைம்ல ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகல அப்படின்னாலுமே கூட லேட் நைட்ல மீன்ஸ் கொஞ்சம் லேட்டா ரிலீஸ் பண்றாங்க. தரமா இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி ஆஃப் ஸ்கிரீன்ல பேசிட்டு இருந்தோம் நினைக்கிறேன். தில் தூள்ல ஒரு விக்ரம் நம்ம பார்த்து மஜா ஆகையா அப்படின்ற மாதிரி அவ்வளோ தூரம் நம்ம அவரை பார்த்து வியந்திருக்கோம். அந்த மனுஷன் நடிப்பு அரக்கன் அப்படின்னே சொல்லலாம். இப்போ தனுஷ் அவர்கள் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் உடலை வருத்தி அந்த கதாபாத்திரத்துக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு போனவர் தான் கமல் அவர்களுடைய நிலைமைக்கு வரைக்கும். அதான் கலைத்தாயின் மகன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல எப்பவுமே கமல் அவர்கள் முதல்ல நிற்பாரு. அதுக்கப்புறம் விக்ரம் தான். யாரை கேட்டாலும் விக்ரம் தான் சொல்லுவாங்க. அதுதான் இந்த படத்துலையும் அவர் காட்டியிருக்காரு. ஆனா இதுல வந்து ஒரு ஸ்வாகான ஒரு விக்ரம் இருக்காங்க. ஏன் நம்ம அவரை பத்தி அவ்வளவு தூரம் பேசணும் அப்படின்னா, அதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல ஒரு இன்டர்வியூ, அதுல வந்து சூரஜ் இருக்காரு, எஸ்ஜே சூர்யா இருக்காரு, இயக்குனர் இருக்காரு, துஷாரா இருக்காங்க. எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு ஹம்புலா உட்காந்து அப்படி ரசிக்கிறாருங்க. அப்படி உட்காந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்லாரும் பேசுறது. அவரே சொல்றாரு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஃபேன், இவங்களோட ஒர்க் பண்றது எனக்கு தான் சந்தோஷம் அப்படின்றாரு. நேற்று ஸ்டேஜ்லயும் அதுதான் நடந்தது. சியானுக்கு வந்து ஃபேன்ஸ் இல்ல, சியான் வந்து அவர் ஒரு பிசினஸ் இருக்கும், அவர் பாட்டில் ஒரு செல்டா போயிடுவார் அப்படிலாம் சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. நேற்று ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. அந்த நைட் வரைக்கும் அவ்வளோ தூரம் அவருக்கு ஃபேன்ஸ் இருந்து அவ்வளோ தூரம் வெயிட் பண்றாங்க அப்படின்னா, மீண்டும் சொல்றேன், அது எப்போனாலும் சொல்லுவேன், அவங்களுக்கு இருக்க ஃபேன்ஸ் எப்பயுமே மற்றவங்ககிட்ட போவே மாட்டாங்க. நேத்து நம்மளோட வீடியோக்கு கூட நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஏகேவோட ஃபேன்ஸ் எல்லாருமே விக்ரம் அவர்களே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய ஃபேனும் நாங்க, அவருடைய படத்துக்கு ஆல் தி பெஸ்ட் நிறைய கமெண்ட்ஸையுமே பார்க்க முடிஞ்சிருந்தது. ஏகேவா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், கமல் அவர்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருக்குமே விக்ரம் அவர்களை பிடிக்கும். பொதுவானவர் தான் விக்ரம். ஸோ அது இல்லை, நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ட்ரெய்லர் லேட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க, காலையில் கம்மியான வியூஸ், ஏன்னா இப்போ எல்லாருமே வியூஸை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ அதை பார்க்கும் பொழுது விக்ரம் ஃபேன்ஸ் அப்படியே டக்குன்னு நாங்கள் இல்லைந்தாடா சொன்னீங்க, இங்கே பாருங்க எங்களோட வியூஸ் அப்படின்ட்டு அதுக்கான உழைப்பை அந்த மனுஷன் போட்டுட்டு இருக்காரு. ஏனோ தானோ வந்தது காசுக்காக அப்படி அந்த மனுஷன் போனதே கிடையாது. உட்காந்தாருன்னா ஒரு கதையை கேட்டாருன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு அது செட் ஆகுமான்னு யோசிப்பார், அதுக்கப்புறம் என் ஃபேன்ஸுக்கு செட் ஆகுமான்னு யோசிப்பார். 2 இருந்தா போதும் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். வருஷத்துக்கு ஒரு படமா இல்லை நான் பண்றதான் படமா அப்படின்னு சொல்லிட்டு போனாலுமே கூட அதுதான் அந்த குதிரையோட பழக்கமே கூட. ஸோ இந்த படத்தை பத்தி நிறைய இடங்கள்ல நிறைய எமோஷனலா ஷேர் பண்ணாலுமே கூட இந்த படத்தை எப்படி அந்த கதையை ஓகே பண்ண அப்படின்ட்டு அருண்குமார் ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். இந்த மாதிரி விக்ரம் அவர்கள்ட்ட கதை ஷேர் பண்ணும்பொழுது, சார் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி இந்த கதை உங்களுக்கு நான் சொல்லலை, மீன்ஸ் இந்த கதையில நீங்க இல்ல, நான் உங்களை வச்சு இது எழுதலை அப்படின்ட்டு இருக்காரு. விக்ரம் அதையும் பெருமையா அப்படியே ஓகே கதையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் ஷேர் பண்ணியிருக்காரு. அது வந்து பார்த்ததுமே அவருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க போயிட்டு ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னதுமே
அந்த 20 நிமிஷம் தான். எப்படி குட் பேட் அக்லில முதல் 20 நிமிஷம் ரொம்ப பரபரப்பா சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்களோ, இந்த 20 நிமிஷம் தான் விக்ரம் அவர்களை கவர்ந்து அவர் இந்த படத்துக்குள்ள வரதுக்கு முக்கியமான ஒரு பங்கா இது வகிச்சிருக்கு. ஸோ அதுதான் இந்த வீரதீர சூரன் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய பேர் பேசியிருந்தாலுமே கூட 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இதனோட ட்ரெய்லர்ல பார்க்கும்பொழுது இந்த பார்ட் 2 ஏன் அப்படின்னு கேட்டீங்களே, பார்ட் 1க்கு உண்டான லீடு இதுல கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா? சார் அவன் அதை முடிச்சிருவானா, அவன் பண்ண சம்பவம் தெரியும்ல அப்படின்னாங்க. இன்னொரு விக்ரமே இதுல சொல்லியிருக்காரு, இந்த முறை மிஸ் ஆகாது அப்படின்ட்டு. எப்படி எஸ்கே அவர்கள் ஒரு ஸ்டேஜ்ல சொல்லுவாரு, இந்த தீபாவளி மிஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து, ஏன்னா தங்கலான் எவ்வளவு பெரிய உழைப்பு, எவ்வளவு பெரிய அவார்டு வாங்குவோம், அப்படி இப்படிலாம் நம்ம பேசிட்டு இருந்த நேரத்துல அந்த மனுஷன் அழகா நடிச்சு அடுத்ததுக்கு போயிட்டாரு. அந்த மாதிரி மிஸ் ஆகாது, இந்த முறை அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா சொல்றாரு. இன்னொரு விஷயம், அவர் வந்து ஒரு இடத்துல ட்ரெஸ் இல்லாம வருவாருங்க, மீன்ஸ் இன்னர் மட்டும் தான் போட்டிருப்பாரு. விஜய் சேதுபதி இது பண்ணிருக்காரு நினைக்கிறேன். ஆனா ஷர்ட் இல்லாம தான் விஜய் சேதுபதி வந்து வருவாரு. இதுல விக்ரம்ல ஆட்டோல கவிழ்ந்ததுக்கு அப்புறம் இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய ஆக்டர், ஹீரோவா பண்ணுகிறாரு, பயங்கரமா இருக்காரு. யாராவது ஒத்துப்பாங்களா? ஒரு ஊர் மக்கள், ஊர் திருவிழான்னு நினைக்கிறேன், அந்த திருவிழால எல்லாம் பின்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. பேக்ரவுண்ட்ல கூட நினைக்கிற கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் நடந்து வராங்க பின்னாடி. இவருக்கு பின்னாடி விக்ரம் அவர்கள் அழகா அப்படி தூக்கி போட்டு அப்படி இன்னர் மட்டும் போட்டு வராருங்க. அவரோட ஃபிட்னஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இவ்வளவு பெரிய நடிகர் ஒத்துக்க மாட்டார்ல. ஏன் அவர் ஒத்துக்கணும்? அந்த கதைக்கு தேவைப்படுது, அந்த இடத்துக்கு தேவைப்படுது அப்படின்றனால ஒத்துந்திருக்காரு. இதுதான் அவரோட விஷயங்கள். ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது ரொம்பலாம் ரிவீல் பண்ணல, எதுவுமே ரிவீல் பண்ணல. ஒரு மாசம் இருக்கு, நீங்க சியானை செலிப்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியுது. 27ஆம் தேதி தியேட்டர்ல வந்து பாத்துக்கங்க அப்படின்றாங்க. துஷாரா தான் கலக்கிட்டு இருக்காங்க. என்னதான் தமன்னாவா இருக்கட்டும், நயன்தாராவா இருக்கட்டும், நிறைய த்ரிஷாவா இருக்கட்டும், பெரிய பெரிய நடிகைகளை நோக்கி போயிட்டு இருக்க நேரத்துல கதைக்கு தேவையான கதையின் நாயகியா ஒருத்தர் வேணும் அப்படின்னா அதுல சிலர் மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியில வளம் வந்துகிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான பங்கு வந்து துஷாரா. அடுத்தடுத்த படங்களை அது நடந்துகிட்டே இருக்கு. ஆனா துஷாராவை பத்தி நேத்து ஒரு மீம் நான் பாத்திருந்தேன். நேத்து ஈவினிங்ல இருந்து விக்ரமால் கண்கலங்கிய துஷாரா அப்படின்ட்டு. ஏன்னா விக்ரம் அவர்கள் வந்து மேடையில எல்லாரையும் பத்தி பேசியிருந்தாரு. முக்கியமா அந்த படத்தோட ப்ரொடியூசரை பத்தி பேசின வீடியோஸ்லாம் ரொம்ப வைரலா இருந்தது. அதே மாதிரி துஷாராவை பத்தி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருந்தாங்க, முக்கியமா அவங்களுடைய படத்துக்கு எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறாங்க. ராயன் படத்துல நான் அவங்கள பாத்திருந்தேன், காரை வச்சு மட்டும்தாங்க உங்களை அடிக்கலாம், மற்றபடி எல்லாத்துலயுமே அடிச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே தாங்கினீங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கான், அதுல வந்து ஸ்டண்ட் மாஸ்டராலேயே அந்த சீனை வந்து பண்ண முடியல, ஏன்னா வயிறு வலிக்குது, குப்பரை விழ முடியாது அப்படின்ட்டு அவரே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. ஆனா துஷாரா நான் பண்றேன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து விக்ரம் அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணி, இப்படி பண்றீங்க, நீங்க கண்டிப்பா வேற லெவல்ல ஒரு பெரிய உயரத்துக்கு போவீங்கன்னு அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது துஷாராவால அந்த இன்பத்தை வந்து தாங்க முடியாம அவங்களோட கண்ணீரால அதை வெளிப்படுத்தினாங்கன்னு நினைக்கிறேன். ரஜினியோட நடிச்சிட்டாங்க, தனுஷோட இயக்கத்திலேயே நடிச்சிட்டாங்க. இது போதும் இல்ல அவங்களுக்கு. நிறைய நடங்கள் அது சார்பேட்டால எவ்வளவு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதையும் மீறி இன்ன வரைக்கும் ஏன் அவ்வளவு தூரம் அவங்க உழைக்கணும்? நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்டண்ட் அவங்க பண்ணிருக்கவே வேணாம், டூப் வச்சு கூட பண்ணிருக்கலாம். நான் பண்றேன்னு அவங்க ஏன் சொல்லணும்? விக்ரம் தப்பிக்க முடியாது. விக்ரம் யார் ஓபி அடிக்கிறாங்க, யார் வேலை செய்யறாங்கன்னு எல்லாமே நோட் பண்ணக்கூடியவர் தான் விக்ரம் அவர்கள். அவரே பாராட்டிட்டாரு அப்படின்னா நிஜமா சொல்ற பெரிய விஷயம் தாங்க. இன்னொரு விஷயம், விக்ரம் அவர்கள் ஏன் அவ்வளவு பொய் சொல்ல மாட்டாரு, நடிக்க மாட்டாரு அப்படின்னா, அந்த நேத்து அந்த ஈவெண்ட்ல வந்து ஒரு பையன் ஸ்டேஜ்ல ஏறிடுவாப்ல, உணர்ச்சி வசப்பட்டு ஏறிடுவாரு. போட்டோ அப்படின்றப்போ பவுன்சஸ் வழக்கம் போல பவுன்சஸ் வருவாங்கல்ல, அவங்கள மீறிதான் இந்த ஏதாவது ஒரு ஃபேன்ஸ் உணர்ச்சி வசப்பட்டு வருவாங்க. வந்து கூப்பிடும் பொழுது ஒரே நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரிதான் பழைய ஒரு ஈவெண்ட்ல, முன்னத ஒரு ஈவெண்ட்லயுமே அவர் உட்காந்துட்டு இருப்பாரு, டக்குன்னு ஒரு பையன் வருவாரு, இல்ல நான் போட்டோ எடுத்துறேன், அதுக்கப்புறமேட்டு பவுன்சஸ் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு. அந்த குணம் எப்பவுமே அவருக்கு இருக்கு. அவர் அது மட்டும் இல்ல, ஒரு படத்துக்குள்ள போனார் அப்படின்னா எல்லா டெக்னீஷியன்ஸுமே ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிட்டு எல்லாருமே ஞாபகம் வச்சுப்பார். மேக்கப் ஆர்டிஸ்ட்ல இருந்து அவ்வளவுதான், மேக்கப் ஆர்டிஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய கடைகுலி ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாரையும் ஞாபகம் வச்சுப்பார். என்னடா சாப்பிட்டு என்ன சொன்ன, ஏதோ உடம்பு இல்லையே அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா சூரஜுமே அதான் சொல்லியிருக்காரு. அது இயல்பா விக்ரமுக்கு நடக்கிறது தான். அது நம்ம இது நம்ம சொன்னோம்னா ரொம்ப அவரை பத்தி சொல்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இருக்கிறத நம்ம யதார்த்தமா சொல்றோம். அவரே துஷாராவை பாராட்டா அவங்ககிட்ட இருக்கு, அவங்ககிட்டயும் கண்டென்ட் இருக்கு. நான் தான் சொன்னேன், எஸ்.ஏ. சூர்யா, சூரஜ், விக்ரம், துஷாரன்னு எல்லாருமே 4 பேருமே அரக்கர்கள். நடிக்கிறது இல்லை, அவங்களுக்கு தீனி எவ்வளவு போட்டாலும் பத்தாது. இதை வந்து யார் தீனி போறாங்கன்னா அருண்குமார் போறாரு. அவர்கிட்ட அந்த மனுஷன் குடோன் கணக்குல வச்சிருக்க கூடியவர். அதனாலயே இந்த படத்துக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன் அதிகரிச்சிருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் ட்ரெய்லருக்கு. எடுத்ததுமே பாகம் 2 அப்படின்றப்போ அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இன்னும் சொல்றேன், ப்ரொமோஷன்ஸ் இன்னும் பெருசு அளவுல பண்ணல. ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ மட்டும் தான் வளம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நேத்து ட்ரெய்லர் அண்ட் சாங்ல ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி என்ன இருக்கு? அடுத்த வாரம் படம் ரிலீஸுங்க. படம் ரிலீஸுக்கு அப்புறம் பாருங்க எங்களோட ஆட்டம் என்ன அப்படின்ட்டு தரமா ரெடி ஆகிட்டு இருக்காங்க வீரதீர சூரன்.